ஹாய் ட்ரீமர்ஸ், ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்த்துடலாமா? நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஸ்பஞ்ச் பீர்க்கங்காய் தான். இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கிடச்சா மிஸ் பண்ணிடாதுங்க. அதை நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு குக்கரில் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, காரத்திற்கேற்ப மிளகா, ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு நான் கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொஞ்சமாக சீரகம். இதெல்லாம் சும்மா வாசனைக்காக தான். தேவையான அளவு தண்ணி நான் கரெக்டாக 1 கப் தான் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி விட்டு ரொம்ப கொலன்னு தான் வரும் நமக்கு. ஸோ கொஞ்சமாக காயத்தூள், கொஞ்சமாக மல்லி எல்லாம் நல்லா வாசனைக்காக ஒரு 4 இல்லைன்னா 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குழஞ்சி ரெடி ஆயிரும் நமக்கு. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வத்தல், கொஞ்சமாக வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூவையும் வாசனைக்காக கொத்தமல்லி இலையும் போட்டு இறக்குங்க. செம்ம அட்டகாசமான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. சப்பாத்தி கூட வேற லெவலில் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.